அதுமாதிரி அங்கே இஸ்ரேல் போர்லையுமே நமது பிரதமர் அங்கே அமைதி நிலவணும் அப்படிங்கிறதுக்காக அவர்களுக்கு வேண்டுகோள் வைக்கிறார். அதுபோல ரஷ்யா அமெரிக்கா செய்திருக்கலாம். அந்த முயற்சி பலனடைச்சதா. இந்தியா பாகிஸ்தான் சண்டையில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் தலையிடுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பேசிய திருமாவளவன் கருத்துக்கு செய்தியாளர் சந்திப்பில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பதிலடி கொடுத்துள்ளார். சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்கே இந்தியாவில் தமிழ்நாடு முதலெடுக்கிறாங்க. 5000க்கும் 10,000க்கும் கொலை செய்கின்ற கூலிப்படைகள் அதிகரித்திருப்பதும் யாரு கேக்குறா? அதாவது உலகத்தின் வல்லரசு நாடுகள் இந்தியா வல்லரசாக முன்னேறி கொண்டிருக்கிற நாடு. போர் நிறுத்த ஒரு 2 நாட்களுக்கு இடையே போர் நடக்கும் போது முக்கியமான நாடுகள் எல்லாரும் அதில் தலையிட்டு இந்த போர் உலக போராக மாறிவிடக் கூடாது, உயிர்களை பாதுகாக்க வேண்டும்ங்கிற பொது நோக்கத்தோட எல்லா அரசுகளும் தலையிடுவாங்க. அதுல அவர்கள் பேசி பார்ப்பார்கள். இப்ப ரஷ்யா உக்ரைன் போர்லயே நம்ம பிரதமர் அவர்கள் அதுல மாதிரி செய்யறாங்க. அதுமாதிரி அங்க இஸ்ரேல் போர்லையுமே நமது பிரதமர் அங்கே அமைதி நிலவணும் அப்படிங்கிறதுக்காக அவர்களுக்கு வேண்டுகோள் வைக்கிறார். அதுபோல ரஷ்யா அமெரிக்கா செய்திருக்கலாம். அந்த முயற்சி பலனடைச்சதா அவங்க அதை அறிவித்திருக்கலாம். தவிர 2 நாட்டு மக்களுக்கும் பாதுகாப்பு வராமல் அரசாங்கங்கள் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். இன்னும் பாகிஸ்தான் தொடர்ந்து இந்தியாவிடம் தீவிரவாதிகளை அனுப்பி அல்லது இந்திய மக்களுக்கு துன்புறுத்தல் கொடுத்தால், அழிவை உருவாக்கினால் இந்திய அரசாங்கம் திருப்பி கொடுக்கும் அப்படின்னு தான் இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க. இதுல போய் நம்ம அது என்ன அவரையே அறிவிச்சார் இவரையே அறிவிச்சார் பேசுறது எனக்கு எவ்வளவு தூரம் சரியாக இருக்குன்னு தெரியல. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.